உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கச்சத்தீவு அதனுடைய ஒரு ஃபுல் ஹிஸ்டரி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கச்சத்தீவு அது வந்து ஆக்சுவலி பச்சை தீவா. அது வந்து பச்சை பசேல்னு வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கே பசுமையா இருக்கிறதால பச்சை தீவுன்னு இருந்தது. அப்படி டாக்குமெண்ட் வந்து தரலாமா தரக்கூடாதா, அது வந்து ராஜாங்க ரகசியம், அது தரலாம் எப்படி தரலாம், தேர்தல் நேரத்தில் ஏன் தந்தாங்க உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் நிச்சயமாக பொய்யாக இருக்காது. ஏன்னா அது எல்லாமே அரசின் ஆவணங்கள். கச்சத்தீவுங்கிறது இலங்கை வருஷம் போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கறத அந்த மீட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அதுதான் ஒரு அரசு ஆவணமா வெளில வந்திருக்கு. இந்த கச்சத்தீவு விவகாரத்திலேயே மிகப்பெரிய பிரேக் த்ரூனா அது இந்த மீட்டிங் சம்பந்தமா தெரிஞ்சும் வந்து தெரியாத மாதிரியே இருந்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்றாரு, எனக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தருவதற்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட்ல அவர் சொன்னது ரெக்கார்ட்ல பதிவு. கேரளால இதே மாதிரியான மீனவர்கள் வந்து வெளிநாட்டு படகுன்னு நினைக்கிறேன், அந்த இஷ்யூ வந்தப்போ சுட்டுட்டாங்க. அவனை வந்து அங்க இருக்கக்கூடிய சிறையிலேயே அனுமதிச்சு அவ்வளோ கடுமையா அந்த அரசாங்கம் வந்து கொண்டு போனோம். நேஷனல் நியூஸ் ஆச்சு. என்ன தெரியுமா, இந்தியன் ஃபிஷர்மேன் ஷாட் டெட் அப்படின்னு வந்து தலைப்பு செய்தியா மாறிச்சு. ஆனா நம்ம தமிழக மீனவர்கள் பிரிஞ்சே இருக்காமோ அப்ப வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இதை வந்து ஒரு ஆல் இந்தியா ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு தேர்தல் பிரச்சாரமா பாஜக கட்டமைக்க போறாங்க. ஏன்னா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க அண்ணாமலை வாங்கிட்டாரு, இங்க வந்து லோக்கல்ல முருகன் பேசுறா, தமிழிசை பேசுறாங்கன்னா அது லோக்கல்லே முடிஞ்சிடும். ஆனா அவங்களுடைய கணக்கு லோக்கல்ல இல்ல, அவங்களோட கணக்குங்கிறது. பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, இப்ப மறுபடியும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம் கச்சத்தீவு விஷயம். அது கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. பாராளுமன்றத்துல பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு அதனுடைய ஒரு ஃபுல் ஹிஸ்டரி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? ஃபுல் ஹிஸ்டரி போர் அடிச்சிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசி வந்து அவங்க போர் அடிச்சிருப்பாங்க. நமக்கு அந்த ஃபுல் ஹிஸ்டரி வந்து ஒரு ஷார்ட்டாவே சொல்லுவோமே. கச்சத்தீவு அது வந்து ஆக்சுவலி பச்சை தீவா. அது வந்து பச்சை பசேல்னு வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கே பசுமையா இருக்கிறதால பச்சை தீவுன்னு இருந்தது. அப்படி அந்த காலப்போக்குல மருவி அது வந்து கச்சத்தீவா மாறிச்சு. இது வந்து வாலித்தீவு அப்படின்னு சொல்றாங்க. வாலித்தீவு, நிறைய கதைகள், இதுக்கு நிறைய பேர்களும் இருக்கு. இதுல என்ன ஒரே ரொம்ப நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போனா ஒரு சிம்பிள் ஹிஸ்டரி. எல்லாருமே இதை வந்து ஒரு நூற்றாண்டு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நூற்றாண்டு கால பிரச்சனை, ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல கூடிய பிரச்சனைன்னு. ஆனா இது அதுக்கும் முன்னாடி, இது வந்து அதுக்கும் மேல அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது இது வந்து 1600கள்ல நாயக்க மன்னர்களால் இந்த ராமநாதபுரம் மன்னர் இருக்கார் இல்லையா, சேதுபதி, அவருக்கு வந்து ராமநாதபுரத்தை ஒட்டி பல தீவுகள் தரப்படுது. கிட்டத்தட்ட 62 தீவுகள் வந்து தரப்படுது. நெடுந்தீவு, மணாலி தீவுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீவு, கிட்டத்தட்ட 62 தீவுகள் தரப்படுது. அதுல ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. இது வந்து இலங்கைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இந்த கச்சத்தீவு. இந்த தீவை ஒட்டி தான் தற்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சை ஏற்கனவே எழுந்ததுதான். இப்போ வந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு 2 டாக்குமெண்ட் ஒரு புது பரபரப்பா கிளப்பிது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இது. வந்து சிந்து பாதுகாத மாதிரி தொடர்ந்துகிட்டே வருது காலங்காலமாக. இது வச்சு ஒரு நிறைய அரசியலும் நடந்துகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மீட்போம், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி, சட்டமன்ற தேர்தலாகட்டும், லோக்சபா தேர்தலாகட்டும், அது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியாக அரசியல் கட்சிகளால் வந்து கொடுக்கப்பட்டுட்டு வருது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு தமிழக அரசை கேட்காமலே இது கச்சத்தீவை வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க, தாரை வார்த்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து அப்ப ஆட்சியில இருந்த திமுக அரசு எதுவுமே சொல்லல, எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறத மெயின் குற்றச்சாட்டா வந்து வைக்கப்படுது. உண்மையிலேயே அப்படிதான் நடந்துச்சா? இது திமுக என்ன சொல்வது என்னன்னா, எங்களுடைய கன்சர்ன் இல்லாம வந்து மத்திய அரசு 1974 தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா தமிழக பாஜகத்துல அண்ணாமலை அவர்கள் அந்த ஆட்சியில வாங்கிருக்கக்கூடிய அந்த 2 டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் வந்து தரலாமா தரக்கூடாதா, அது வந்து ராஜாங்க ரகசியம், அது தரலாம் எப்படி தரலாம், தேர்தல் நேரத்தில் ஏன் தந்தாங்க உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் நிச்சயமாக பொய்யாக இருக்காது.
ஆர்டிஐல வாங்கணும். ஆர்டிஐல வாங்கணும். ஏன்னா அது எல்லாமே அரசின் ஆவணங்கள். அரசின் ஆவணங்கள் அப்படிங்கிற போது அது வந்து பொய்யாக இருக்க 1% கூட வாய்ப்பு இல்லை. நீங்க சொன்னீங்க அது வந்து தெரியாம கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதத்தை தான் வந்து திமுகவினர் இருப்பாங்க. இப்போ வந்து தமிழக முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள். ஆனா இதுல வந்திருக்கக்கூடிய தகவல்கள், இந்த டாக்குமெண்ட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு மீட்டிங் சொல்லுது. அதாவது 1973 சென்ட் ஜார்ஜ் கோட்டை, நம்மளுடைய சென்ட் ஜார்ஜ் கோட்டை சட்டமன்றத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல அப்ப வந்து வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கேவல் சிங் அப்படிங்கிறவர் வந்து கலந்துக்கிறார். அந்த கூட்டத்துல தலைமை செயலாளர், அதுக்கப்புறம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள், முதலமைச்சராக அங்க இருக்கிறவர் கருணாநிதி அவர்கள். அதான் நோட்டபிள் பாயிண்ட். அப்ப வந்து இந்த மீட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல நடக்குது. 1973 நடக்குது இந்த மீட்டிங். கச்சத்தீவு கொடுக்கப்படுறது 1974. சோ அப்ப வந்து இந்த மாதிரி வந்து இலங்கைக்கு இந்த கச்சத்தீவை கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவுல இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயத்த அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த செக்ரட்டரி வந்து முதலமைச்சருக்கு பிரீஃப் பண்றார். இது எல்லாமே மினிட் பை மினிட்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அந்த கூட்டத்துல என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து குறிப்பெடுத்து அது வந்து அரசு ஆவணமாக வைக்கப்படும். இது ரொம்ப வழக்கமான விஷயம். அந்த ஆவணம் தான் தற்போது வெளியே வந்திருக்கு. So, with the concern of Chief Minister of Tamil Nadu, அதாவது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு 1977 ஆண்டு கச்சத்தீவு அந்த ஒப்பந்தம் நடைபெற போகுது, அதன் மூலியமாக வந்து அந்த கச்சத்தீவுங்கிறது இலங்கை வசம் போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிறத அந்த மீட்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதுதான் ஒரு அரசு ஆவணமா வெளில வந்திருக்கு. இது வந்து இதுவரை வெளிவராத ஒரு தகவல். இது மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ இந்த கேஸை பொறுத்தவரை. இந்த கச்சத்தீவு விவகாரத்திலேயே மிகப்பெரிய பிரேக் த்ரூனா அது இந்த மீட்டிங் சம்பந்தமா தெரிஞ்சும் வந்து தெரியாத மாதிரியே இருந்திருக்காங்க. அப்ப அதுக்கு மெயின் காரணமா சொல்லப்படுறது சர்க்காரியா கமிஷன். அந்த ஒரு கமிஷன் அது ஒரு மிகப்பெரிய தலைக்கு மேல தொங்கிக்கின்ற ஒரு கத்தி மாதிரி. சோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அப்ப வந்து 356 நம்ம இப்ப எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிகல் 356 அது வந்து ரொம்ப சகட்டு மேனிக்கு பயன்படுத்தியது காங்கிரஸ் கட்சி. குறிப்பா எமர்ஜென்சில சகட்டு மேனிக்கு பயன்படுத்தினாங்க. 60க்கும் மேற்பட்ட முறை வந்து மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கு. சுதந்திர இந்தியாவில் முதலில் கலைக்கப்பட்ட ஒரு மாநில அரசு, கலைத்தவர் நேரு, கலைக்கப்பட்டது கேரள அரசு. நம்பூதிரிபாத் தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே சுதந்திர கம்யூனிஸ்ட் ஜனநாயக முறையில வந்த ஒரு ஆட்சி நிறுவியது கேரளாவில தான், நம்பூதிரிபாத் தலைமையில். அந்த அரசை வந்து கலைத்தது நேரு அரசு. அங்க ஆரம்பிச்ச 356. ஸோ அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் அந்த 356 வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன சர்க்காரியா கமிஷன் அந்த விஷயங்கள் ஒரு பக்கம். ஸோ அதுக்கப்புறம் தான் 1974 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கச்சத்தீவு அப்படியே தூக்கி இலங்கைக்கு வந்து தாரை வார்க்கப்படுகிறது. இதுல இப்ப அந்த டாக்குமெண்ட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்திய அரசும் இலங்கைக்கு போட்ட அந்த டாக்குமெண்ட். கச்சத்தீவுக்கு அங்க கொடுக்கறதுக்கான விஷயம். அதுல ஆர்டிகல் 5 அப்புறம் ஆர்டிகல் 6 அதுல வந்து சொல்றாங்க. ஆர்டிகல் 5ல சொல்றாங்க, the subject to forging Indian fishermen and pilgrims will enjoy the access to visit the Kachativu will not required by Sri Lankan to obtain the travel document visas for purpose அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த கச்சத்தீவு வந்து கொடுத்துட்டாலும், இந்த அக்ரிமெண்ட் படி என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை கொடுத்துட்டாலும் கூட தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் அங்க போய் வந்து அந்த சரௌண்டிங்ல போய் வந்து நம்ம மீன் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம கச்சத்தீவுக்குள்ள இந்த கோயில் பில்கிரிம்ஸ், அங்க அந்தோனியர் கோயில் இருக்கு, அதுக்கு முன்னாடி நிறைய கோயில் சம்பந்தமான வழிபாடு முறைகள் அந்த மீனவ சமூகத்திற்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே செய்யலாம், அதுக்கான அனுமதி இருக்குன்னு 1974 போகலாம், வலைகளை உணர்த்தலாம், அங்க இருக்கிற அந்தோனியர் கோயில போய் வழிபடலாம். ஆனா அங்க மீன் பிடிப்பதற்கு தடை அப்படின்ற மாதிரி தான் இல்ல. அது அதுக்கப்புறம் தான் வரேன். இது 1974 போட்ட டாக்குமெண்ட். சோ இதுக்குதான் வந்து தமிழக அரசுடைய கன்சர்னோட போடப்பட்ட டாக்குமெண்ட். இதுல இது இருக்கு. இது நடந்து முடிஞ்சு அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க சொன்ன விஷயம் வருது. என்ன விஷயம்னா, கச்சத்தீவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மென்ஸ், நாட் ஃபார் இந்தியன் ஃபிஷர்மென்ஸ் அப்படிங்கிற அந்த நிலை வந்து வருது. 76ல இது வந்தப்போ யார் கேள்வி கேட்கலன்னா, 76ல யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்
எமர்ஜென்சி. எமர்ஜென்சி பீரியட் 1975 இருந்து 77 வரைக்கும் எமர்ஜென்சி. அப்ப யாரு நினைச்சாலும் கேள்வி கேட்க முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு குரூஷியலான ஒரு பீரியட்ல தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல செக்யூலரிசம் வந்து சேர்க்கப்படுது. மாநில பட்டியலுக்கு இருந்த கல்வி சுகாதாரம்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாறுது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அந்த 76 அந்த எமர்ஜென்சி பீரியட்ல நடக்குது. அதை இப்போ வரைக்கும் நம்மளால ரிவோக் பண்ண முடியல. சோ இந்த விஷயமும் 76ல நீங்க சொன்ன விஷயம் 76ல தான் நடக்குது. சோ அங்க மீன் பிடிப்பதற்கும் தடை வந்து விதிக்கப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா கச்சத்தீவு பகுதி வந்து ரொம்ப வளமிக்க ஒரு பகுதி, நிறைய மீன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அங்க வந்து அதாவது இது இந்தியாவிற்கானது, அந்த இடம் வந்து தமிழகத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய ஆவணங்கள் இருந்தாலுமே கூட இத்தனை வருஷமும் இந்த கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஏன் நம்மளால அதை மீட்க முடியல வினோத்? என்ன பெரிய பிரச்சனை, எது தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னா மேடம், உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்கு வந்த போது கூட அந்த வழக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகல. அதாவது அரசை நோக்கி கேள்வி கேட்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பெருசா நடக்கலங்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, 2 நாடுகளும் சம்மதித்து உடன்பட்டு அது வந்து இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒண்ணு இருக்கு, POKன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஸ்பியூட்டட் ஏரியா. அந்த இடத்தை வந்து நம்மளும் வந்து கிளைம் பண்றோம், இந்தியாவும் கிளைம் பண்ணுது, பாகிஸ்தானும் கிளைம் பண்ணுது. ஆனா கச்சத்தீவுல என்ன பிரச்சனைனா இந்தியா கிளைம் பண்ணல இது வரைக்கும். ஆனா இனி பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் கிளைம் பண்ணல இந்தியா வந்து, ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் தூக்கி கொடுத்துட்டாங்க 1977, 1974, அதுக்கப்புறம் 76ல டோட்டலா வந்து எல்லாமே வந்து சிதைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அரசுகளும் அதுக்கப்புறம் பெருசா எதுவும் கொண்டு போல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் வந்து அது வந்து அரசியலுக்காக பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல ப்ரொடக்டிவா ஓரளவுக்கு பண்ணது ஜெயலலிதா அவர்கள். அவர் தான் தான் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த கச்சத்தீவுக்காக வழக்காடினார். ஓகேவா? அவங்களுடைய குரல் சட்டசபையில கூட ஓங்கி ஒலிக்கும். ஆமா, கச்சத்தீவுன்னு சொன்னாலே திமுக ஏஞ்சி ஓடிடுறாங்க சட்டமன்றத்துல சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். சோ அந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் கன்சர்னோட இருந்தார். அதை தாண்டி வேற எந்த அரசியல் தலைவருக்கும் பெரிய ஒரு கன்சர்ன் இருந்ததில்ல, மத்தியில இருந்தவங்களுக்கும் அது பெரிய கன்சர்ன் இருந்ததில்ல, இவங்களுக்கும் பெருசா கன்சர்ன் இல்லை. ஆனா இப்ப வந்து இதை வந்து எடுத்திருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா அவங்க எப்ப எடுத்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறது வந்து தமிழக மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. ஆமா, இது தூக்கி கொடுத்துட்டாங்க, நாங்களே வித்துட்டாங்களோ வந்த விலைக்கு. அப்படிலாம் விற்க முடியாது மேடம். ஒரு அரசு ஒரு நம்மளுடைய ஒரு நம்ம நாட்டுடைய ஒரு பகுதி, அந்த பகுதியை வந்து ஒரு இடத்துல தூக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது, இன்னொரு நாட்டு தூக்கி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல. அது எப்படி, அது அப்படி யாரைக்குமே கேட்காம எப்படி திடீர்னு யாரையுமே கன்சல்ட் பண்ணாம திடீர்னு ஒரு முடிவு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பின்புலமா அதற்கு காரணம் கண்டிப்பா இருக்கும்ல? 2 விஷயம் இருக்கு. 2 விஷயமே சொல்லலாம். ஒண்ணு, அப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம், 1974ல இலங்கை பிரதமரா இருந்த சிறிமாவோ பண்டாரநாயக்கா அப்புறம் இந்திரா காந்தி 2 பேருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில தான் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் தரப்படுது. அதுல அவங்க சொல்லும் போது பாகிஸ்தானுக்கு இலங்கையில் ஒரு விமானப்படை தளம் அமைப்பதற்கு அப்ப இருந்த இலங்கை அரசு ஒப்புதல் அளித்ததாகவும் அதுக்கு வந்து இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், சரி நாங்க வந்து நீங்க கச்சத்தீவை கொடுத்துருங்க, நாங்க இந்த எதிர்ப்பு இந்த விமான நிலையம் அமைக்கிறத நாங்க வந்து கைவிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசின் கேட்டதின் அடிப்படையில ஒரு ராஜதந்திர ரீதியில் தாங்கள் செய்வதாக நினைத்து கொண்டு இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்து விட்டார் அப்படின்ட்டு வந்து இது ஒரு தியரி. இது ஒரு தியரிங்கிறத தாண்டி இது ஒரு விஷயமா சொல்லப்படும். 2வது, அலட்சியம். இவங்களுக்கு இத பத்தின இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அது வந்து வேற நாடுகளுக்கு கைக்கு போச்சுன்னா அது எந்த மாதிரியான சுச்சுவேஷனை கொண்டு போகும், அந்த இடத்தோடைய முக்கியத்துவம் என்ன, இதனால வந்து நம்மளுடைய இப்போ ஸ்ரீலங்கா தானே என்ன செஞ்சிட போறாங்க, ஒரு நட்பு நாடு அப்படின்ற ரீதியாவும் இருக்கலாம்ல, அதுவும் ஒண்ணு. 2வது இன்னொன்னு பாருங்க, அதுல அவங்க ஏன் அலட்சியம்னு ஓப்பனா சொல்ல முடியுதுன்னா அவங்களுடைய பேச்சு என்னன்னா, இப்போ I attach no importance at all to this little island. I would not have no hesitation in giving up claims. I do not like pretending indefinitely being raised again in parliament. நேரு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்றாரு, மிகப்பெரிய அறிவாளி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு மிகப்பெரிய புத்தகம் எழுதியவர். அவரோட அறிவு வந்து எந்த வகையிலுமே குறைச்சல் கிடையாது. ஆனாலும் கூட இந்த விஷயத்துல அவர் வந்து நிறைய விஷயத்த கணிக்க தவறினார் அப்படிங்கறது இந்த ஸ்டேட்மெண்ட். லிட்டில் லேண்ட் அப்படிங்கிறாரு, லிட்டில் லேண்ட் அப்படிங்கிறாரு. எனக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தருவதற்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு
பார்லிமெண்ட்ல அவர் சொன்னது ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. பார்லிமெண்ட் ரெக்கார்ட், நம்ம இந்த சட்டசபை குறிப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து நேரு அவர்கள் சொன்னது லிட்டில் லேண்ட், ஐ டோன்ட் ஹேவ் எனி எசிடேஷன் அப்படின்னு. எசிடேஷன் லிட்டில் லேண்ட்னா என்ன, உங்க அப்பா வீட்டு லேண்டா? அது வந்து நாட்டோட லேண்ட் இல்லையா? நான் இப்ப உங்க அப்பாவோட லேண்டா இருந்தா அவங்க பேர் என்ன, உங்க அப்போட லேண்டா இருந்தா நீங்க வந்து எடுத்து கொடுக்கலாம். ஒரு நாட்டோட லேண்டு, நீங்க பிரைம் மினிஸ்டர்னா நீங்க ஒரு பிரதிநிதி தானே, லேண்ட தூக்கி கொடுக்கலாம். நம்ம தானே ஆண்டுகிட்டு இருக்கோம், இதை நம்ம வீடுன்னு நினைச்சிட்டாங்க போல. இதுதான் ஆணவம்ல. அந்த ஆணவத்துக்கு தானே இப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பேரம் வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த ஆணவத்துக்கு தான். சோ இது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அந்த ராஜாந்த ரீதியாக எனக்கு என்னன்னா, இந்திரா காந்தி அவர்கள் அந்த அளவுக்கு வந்து லேண்டை விட்டு கொடுத்துட்டு போற அளவுக்கு அவங்க வந்து ஒரு அந்த விஷயத்தை தெரியாதவர் கிடையாது. அவங்க நேருவை விட வந்து ஒரு விவரமானவராக நான் பாக்குறேன். ஆமா, இந்திரா காந்தியை நான் பாக்குறேன். ஏன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதற்கும் மகா காளி அப்படின்னு வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து முழங்கினார். இந்திரா காந்தி அவர்கள் அந்த பங்களாதேஷ் வாரை வின் பண்ணிட்டு வரும்போது. சோ அவங்க வந்து விவரம் இல்லாதவங்க இல்ல, அவங்க ராஜாந்த ரீதியா கொடுக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஸ்ரீலங்கா தானே, என்ன ஆயிட போகுது, அதான் சொல்றேன். நம்ம இவங்க என்ன பண்ணிட போறாங்க. ஆனா இப்ப பாருங்க, சீனாக்காரன் உள்ள விட்டுட்டாங்கன்னா நமக்கு தானே பிரச்சனை. அதுதான் 264 ஏக்கர் அப்படிங்கிறாங்க. அந்த லேண்ட் அவனுக்கு கொடுத்ததால என்ன ஆக போகுது? அங்க இலங்கை உட்கார்ந்தால நமக்கு எந்த எதுவும் ஆக போறது இல்ல. இலங்கை அப்படிங்கிற ஒரு நாடை 2 மணி நேரத்துல இந்தியாவால வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் ராணுவ நடவடிக்கையால. ஒட்டுமொத்த நாடையே மண்டி போட வைக்க முடியும் இந்தியாவால. ஆனா சீனாவை முடியுமா? இப்ப சீனா தான் கச்சத்தீவுல உட்காந்துருக்கான். சீனா தான் அங்க வந்து ஹம்பன் தோட்டால உட்காந்துருக்கான். அங்க சீனா தான் இலங்கையோடைய நேரில் இருக்கிறான். சீனாவுடைய கட்டுப்பாட்டுல தான் வந்துட்டு இலங்கை இருக்குன்னு கூட சொல்லலாமா? அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லலாம் இல்ல, இருக்கு இருக்கு. அது வந்து முழுக்க தமிழகத்துக்கு ஆபத்து. தமிழகத்துன்னு சொல்றதை விட இந்தியாவுக்குமே ஆபத்து தான். அது எந்த நேரமும் உளவு பார்த்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது. உளவு கப்பல் எத்தனை வாடி அமுச்சுட்டே இருக்காங்க, அடுத்தடுத்து அமுச்சுட்டே இருக்காங்கல்ல. சோ இது வந்து திரும்பவும் வந்துட்டு பார்லிமெண்ட்ல ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருக்குது. இது எலெக்ஷன்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் வந்து இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க, இதை பத்தின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சமூக வலைதளங்களையும் நிறைய பார்த்திருக்கலாம், இதை பத்தின விஷயங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மாற்றம் என்னன்னா மேடம், இதுல 2 விஷயமா சொல்றாங்க. ஒண்ணு, அரசியல் ரீதியா விமர்சிக்கிறாங்க. நீங்க தான் 2014 இருந்து ஆட்சியில இருக்கீங்களே, நீங்க ஏன் கொண்டு வரல, நீங்க ஏன் இதெல்லாம் முன்னெடுக்கலன்னு. அது வந்து சரியான கேள்விதான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 2014 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு நீங்க எவ்வளவு முனைப்பு காமிக்கிறீங்க, தமிழகத்திலயும் ஒரு பகுதி இருக்குல்ல. ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதை நம்ம ஆளுங்க இன்னும் உரிமை கொண்டாடவே இல்லை. ஆனா இனிமே அதை செய்ய போகுது இந்தியா அப்படிங்கிறதுக்கான சிக்னல்ஸ் தான் இது எல்லாமே. இதுல இன்னொன்னு என்னன்னா, இது எலெக்ஷன்ல பாதிப்பை ஏற்படுத்துமானா, நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அது எல்லாமே கடலோரம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ங்கிறது 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 581 மீனவ கிராமங்கள் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட இவங்களுடைய பாப்புலேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான பாப்புலேஷன்ல வந்து மீனவ சமூகம் இருக்கு. ஓட்டுகளா இவங்களை பார்க்காம தாண்டி எவ்வளவு நாள் அவங்க அந்த விஷயத்த வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 1000 பேருக்கு மேல சிறைபிடிக்கப்பட்டு, கிட்டத்தட்ட 1500 படகுக்கு மேல பாதிக்கப்பட்டு, எத்தனை பேர் மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. சோ இது எல்லாத்துக்குமான பதில் அப்படிங்கிறது அந்த கச்சத்தீவு, அந்த உருப்படாத ஒரு நாடு கிட்ட அந்த தீவு இருந்து படுற பாடுக்கு, அவனுக்கு எதுக்கு அந்த தீவு? உனக்கு ஓ நாட்டுல உன்னோட பொருளாதாரத்தையே வந்து ஒழுங்கா வச்சிருக்க துப்பில்லாத ஒரு நாடு அந்த நாடு. அவனுக்கு கச்சத்தீவு அப்படிங்கிறது எதுக்கு? அவன் தூக்கி வாடகைக்கு தான் விட்டுட்டு உட்காந்துருப்பான். அவன் தூக்கி யாருக்கு வாடகை கொடுவான்? சீனா கொடுவான். சீனாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க எந்த வாடகை வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு அவன் சொந்த வீடாக்கிடுவான். அவங்களுக்கு தேவை எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை. எங்க அவன் போனாலும் அவங்க அந்த வீடை வந்து சொந்த வீடு ஆக்கிடுவான். இலங்கையை குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அவன் வந்து சொந்த வீடு ஆக்கிடுவான். அந்த ஆபத்தை அவனுக்கு அங்க இருக்கக்கூடிய அங்க அரசியல்வாதிகளுக்கே தெரியல. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கே அந்த அளவுக்கு தெரியல. இவன் வந்தான், இவன் ஏதோ கடனை தூக்கி கொடுக்குறான், நம்மளாவோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அவன் கடனை கொடுத்துட்டு அப்புறம் கழுத்தை நெரிச்சு அவன் வந்து நாட்டையும் வந்து எழுதி வாங்குவான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாடு அந்த நாடு. சரி, நம்ம எம்பி தான் சொல்றாங்களே, சீனா தான் வந்து நட்பு நாடு அப்படிங்கிறாங்களே, நட்பு நாடுங்கிறாங்க. பாருங்க,
கச்சத்தீவு விவகாரம் இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் பதறோம்? கச்சத்தீவுனா சீனாவாலதான் பதறோம். பக்கத்துலயே இருக்குல்ல. சீனாவாலதான் நம்ம பதறோம். எத்தனை மீனவர்கள் வினோத் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா இலங்கை மீனவர்களால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டனர். தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் அல்ல, தமிழக மீனவர்கள், தமிழக மீனவர்கள். இது அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கி தான் இந்த வகை. இப்போ கேரளால ஒரு சம்பவம் நடந்தது. கேரளால இதே மாதிரியான மீனவர்கள் வந்து 2 இத்தாலிய படகுன்னு நினைக்கிறேன், அது இத்தாலி நாட்டை சேர்ந்த படகா இல்ல வெளிநாட்டு படகுன்னு நினைக்கிறேன். அந்த இஷ்யூ வந்தப்போ சுட்டுட்டாங்க. அவனை வந்து அங்க இருக்கக்கூடிய சிறையிலேயே அனுமதிச்சு அவ்வளோ கடுமையா அந்த அரசாங்கம் வந்து கொண்டு போனது. நேஷனல் நியூஸ் ஆச்சு. என்ன தெரியுமா? இந்தியன் ஃபிஷர்மேன் ஷாட் டெட் அப்படின்னு வந்து அது தலைப்பு செய்தியா மாறுச்சு. ஆனா நம்ம தமிழக மீனவர்கள் என்னைக்கு இப்படி பிரிஞ்சே இருக்காமோ அப்ப வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே. இந்த விஷயத்தை நீங்க குறுகிய ஒரு நோக்கத்துல இந்திய மீனவர்கள் ஒரு பார்க்கவே ஊடகங்களுமே கூட தமிழக மீனவர்களும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திய மீனவர்கள் அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ அதுக்கான விஷயமா என்ன செய்ய போறாங்கன்னா, இப்போ இத வந்து ஒரு ஆல் இந்தியா, இது ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒரு தேர்தல் பிரச்சாரமா பாஜக கட்டமைக்க போறாங்க. ஏன்னா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க அண்ணாமலை வாங்கிட்டாரு, இங்க வந்து லோக்கல்ல முருகன் பேசுறாரு, தமிழிசை பேசுறாங்கன்னா அது லோக்கல்லே முடிஞ்சிடும். ஆனா அவங்களுடைய கணக்கு லோக்கல்ல இல்ல. அவங்களோட கணக்குங்கிறது தேச அளவுல இப்படி ஒரு நம்மளுடைய இந்தியாவோட ஒரு பகுதியை ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க தேசிய அளவுல ஒரு பிரச்சாரமா கொண்டு போறாங்க. அதுக்கான விஷயமா தான் இவங்க எடுத்திருக்காங்க. பாஜகவுடைய தேர்தல் யுக்தின்னு தான் சொல்லணும் இதுவும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு கடைசி எலெக்ஷன் நேரத்துல இப்படி உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமும் பார்க்கணும், அருணாச்சல் பிரதேசத்துக்கு சீனாக்காரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல அது ஒரு உள்குத்தும் வந்து போய்கிட்டு இருக்கு. கரெக்ட், அது போயிட்டு இருக்கு. நாளைக்கு இப்படியே விட்டா நாளைக்கு கச்சத்தீவுக்கும் அவனே பேர். ஆமா, கச்சத்தீவு மாதிரி அருணாச்சல் பிரதேசம் உள்ள பாஸ்போர்ட் வாங்கிட்டு உள்ள வரணும். ஏற்கனவே ஒரு முறை அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. கச்சத்தீவுக்கும் அதே பிரச்சனையா பண்ணுவான். இல்ல என்ன விஷயம்னா, அட்லீஸ்ட் அருணாச்சல் பிரதேச விவகாரமாவது டிஸ்பியூட். அது இப்போ நம்ம இந்த ஐநாவுடைய அந்த மேப்ல எடுத்து பார்த்தாலே டிஸ்பியூட் ஏரியாலாம் ரெட் ஜோன்ல போட்டு வச்சிருப்பாங்க. அருணாச்சல் பிரதேஷ் டிஸ்பியூட், ஓகேவா? டிஸ்பியூட் 2 நாடுமே வந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பகுதி எது, அவன் கிளைம் பண்றான், அவன் அப்படிதான் கிளைம் பண்ணுவான், அவனுக்கு அதுதான் பொழப்பு. ஆனா வந்து இந்த பகுதி கச்சத்தீவு நேற்று வரை யாருமே, காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தவரை கச்சத்தீவு வந்து அவங்களுதுப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுதுப்பா, நம்ம கேட்கவே இல்லை, நம்ம அது நமக்கான உரிமையில கேட்கவே இல்லை. கச்சத்தீவை மீட்கணும் ஜெயலலிதா அவர்கள் இங்க பேசிட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள், மீனவ கிராமங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இங்க பத்திரிகையாளர் பேசியிருந்தாங்க. மத்தியில யாருமே பேசல. ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தேர்தல் நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. அந்த கச்சத்தீவை மீட்கப்படணும். அது தமிழகத்திற்கான சொத்து, நம்மளுடைய தமிழகத்துடைய நம்ம ராமநாதபுரம் மன்னருக்கான சொத்து, அது தமிழர்களுடைய சொத்து, அது வந்து வரணும், இந்தியாவுடைய சொத்து, அது வரணுங்கிறது தான் எதிர்பார்ப்புமாவும் நோக்கமாவும் இருக்கு. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம் மேடம். இன்னொரு விஷயத்துல பொறுப்பா பேசுவோம். நன்றி.